இன்றைக்கி நம்ம வந்துங்க சின்ன வெங்காயம் பூண்டு வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்துங்க ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க. இதிலே வந்து ஜீரகமும் வெந்தயமும் போட்டுக்கலாம். பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதில் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் இதில் போட்டுட்டேன். இதை நல்லா கலந்து விடுங்க. ஏங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் உப்புங்க, இதையும் நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், நறுக்கி வச்சா 3 தக்காளி, இதையும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா பழமாக வதங்கிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் இதில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கிட்டோங்க. நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்துங்க நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் உதட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. வாங்க, சின்ன வெங்காயம் பூண்டு வத்த குழம்பு வந்து இங்கே பாருங்கள் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சிங்க. குழம்புல வந்துங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு மேலே அப்படியே கருவேப்பிலை போட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வத்த குழம்ப அப்படியே எடுத்துக்கலாங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதம், சின்ன வெங்காயம் பூண்டு வத்த குழம்புங்க, வாழைக்காய் ஃப்ரை, சாதம், வெங்காயம் வத்த குழம்புங்க நல்லா பிணைஞ்சி அதுலேயேங்க வாழைக்காய் ஃப்ரை வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வத்த குழம்பு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.